வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ண போகிறாங்களா, பேங்க் நிஃப்டியில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம், மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரியில் எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் ரொம்ப 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 எளிமையாக வந்து சொல்லித்தர போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரெடிக்ஷன் கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷனே ரொம்ப 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 சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடந்த ஒரு சில நாட்களாக நம்மளோட வீடியோ வந்து போட முடியல. நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் வந்து பண்ண முடிஞ்சிச்சு. அதுவே வியாழக்கிழமை நல்ல ஒரு லாஸ் வந்து பண்ணியிருந்தோம். வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கணும், எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும், எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லி தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும், அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாம் மேலும் நிறைய தகவல்களை பேசுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை நம்ம நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நிஃப்டியிலேருந்து தொடங்குவதற்கு முன்னாடி நம்மளை வாட்ஸ்அப் வழியாகவோ அல்லது நம்மளுடைய ஃபோன் வழியாகவோ தொடர்பு கொண்டு நிறைய நல்ல உள்ளங்கள் ஏன் வீடியோ போடல, என்ன காரணம், உங்களுடைய ப்ரெடிக்ஷனை நான் வந்து மிஸ் பண்ணுறேன், என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய கேள்விகள் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னுடைய பர்சனல் விஷயங்கள் காரணமாக நான் வந்து வீடியோ போட முடியல. ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு வீடியோ போட்டால் ஒரு 1000 வியூ மட்டும் வரக்கூடிய ஒரு சேனலுக்கு, சரிங்களா, ஒரு 10,000 சப்ஸ்கிரைபரை கூட கடக்காத ஒரு சேனலுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு வர்றது ரொம்ப ரொம்ப பெருசாக நான் வந்து நினைக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் நான் என்னுடைய தாழ்ந்த பணிவான நன்றிகளை வந்து சொல்லிக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஆதரவை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஒரு சாதாரண மனிதன் நம்புறது, நினைக்கிறது, எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு லவ் தான். இந்த மாதிரி ஒரு லவ் ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து கிடைப்பதே வந்து கிடையாது. ஆனால் உங்ககிட்ட இருந்து நான் இந்த அளவுக்கு வந்து லவ்வை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது. அதுதான் என்ன ஒவ்வொரு முறையும் வீடியோ போட தூண்டிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி உங்களுடைய அற்புதமான ஆதரவை, உங்களுடைய அற்புதமான அன்பை காட்டிக்கிட்டே இருங்க. இப்போ தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி பார்க்குறப்போ நாளைக்கு எதனால் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்றத நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து க்ரீனாக ஒரு ஜோன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். அந்த ஜோன் எதுக்காக வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு லெஃப்ட் ஷோல்டர், இது வந்து ஒரு ஹெட்டு, இது வந்து ஒரு ரைட் ஷோல்டர். இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி இங்கேருந்து இப்போது ரீடெஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஜோன் தான் நான் இப்போ வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ஜோன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,800 டு 21,850. நாளைக்கு ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரொம்ப பெரிய கேப் டவுனோ இல்லாத ஒரு ஜோன், ஒரு ஓப்பனிங் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி நடக்கிறப்ப என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 21,800 850 வரை உள்ள ஜோனில் மார்க்கெட் வந்து உருவாகுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பேட்டர்ன்கள் உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் இங்கே இருந்து ரிவர்சல் வந்து நடக்கும். இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வந்து நடக்குது. ஸோ அப்போ இங்கேருந்து வந்து ரிவர்சல் நடக்கும். என்னென்ன காரணங்கள் இருக்குது? ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உருவாகி இருக்குது. அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு, ரீடெஸ்ட் வந்து நடந்துட்டு ரிவர்சல் ஆகுறாங்க அப்படின்னா அது ட்ரெண்ட் கண்டினியூஷனாக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப இந்த ஜோன்லேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட் டார்கெட் 21,900. சரிங்களா? 21,900 பிரேக் அவுட் பண்ணாங்க, 21,980. 21,980 பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா 22,000. 22,000 அப்படின்றது ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லைங்களா? சும்மா கண்ணை மூடிட்டு சொல்லக்கூடாது இல்லைங்களா? அப்போது வெள்ளிக்கிழமை டே கையிலிருந்து டே லோ வர நான் ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ இந்த 22,000 அப்படின்றது கோல்டன் ரேஷியோவாக வந்து செயல்படுது. அப்போ 22,000 அப்படின்ற புள்ளியில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்கலாம், அல்லது 22,000 பிரேக் அவுட் பண்ணும்போது அப்சைடு வந்து போகலாம். சரிங்களா? இது ஒரு கோல்டன் ரேஷியோ. அப்படி பார்க்குறப்போ இங்கே உருவாகக்கூடிய பேட்டர்ன்களை வைத்து தான் ட்ரேடிங் வந்து நடக்க போகுது. அப்போ 22,000 அப்படின்றது ஒரு மேஜரான லெவல் அப்படின்ட்டு வைங்களேன். அடுத்து இருக்கக்கூடியது 22,025, அடுத்து இருக்கக்கூடியது 22,075, அதுக்கு அடுத்தது 22,125. ஏன் 22,125க்கு மேலே
போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா போக நான் வந்து விருப்பப்படல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்ப்நெயிலே நான் வந்து மாவீரன் தம்ப்நெயில் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அது வந்து உள்ள ஒன்று தோணும் ஆனால் வெளியே ஒன்று நடக்கும். அது மாதிரி ஒரு தம்ப்நெயில். சரிங்களா? உங்களை இங்கே பிரேக் அவுட் பண்ணும் அப்படின்ட்டு வந்து நினைக்க வைக்கும். ஆனால் பிரேக் அவுட் வந்து பண்ண வைக்காது. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே ஒரு ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால். அடுத்தது 2வது முறையாக இங்கே வந்து டச் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஒரு மார்க்கெட் ஃபால். அடுத்தது 3வது முறையாக இன்கேஸ் நான் சொல்கிறப்போ இங்கே வந்து 3வது முறையாக டச் பண்ணுறாங்க அப்படின்றப்போ 3வது முறையாக டச் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டு தான் எடுத்துக்கும், அல்லது நல்ல ஒரு ரிஜெக்ஷனை தான் எடுத்துக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஏற்கனவே இது 2 புள்ளியும் நல்ல ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷராக இருப்பதனால 2 வாய்ப்புகள் தான் இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வரலாம், அல்லது ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணலாம். அப்படி பார்க்குறப்போ இந்த 22,125 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கும். நீங்கள் இந்த புள்ளியை நெருங்கிட்டீங்க அப்படின்னா புக் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. 22,125 இருந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் பண்ணலாம், அல்லது 22,125 உருவாகக்கூடிய பேட்டர்ன்களை பொறுத்து ரிவர்சல் ஆகலாம். சரிங்களா? இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா 22,020. சரிங்களா? ஏறக்குறைய 100 பாயிண்ட்டுகள் வந்து டார்கெட். 22,125க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா 22,225 வரை. சரிங்களா? ஏறக்குறைய அப்சைடில் 100 பாயிண்ட் வந்து டார்கெட் வந்து கொடுக்குறேன். இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, 22,125க்கு மேலே 15 நிமிடங்களாவது சஸ்டெயின் பண்ணணும் நிஃப்டி. சரிங்களா? 22,125க்கு மேலே 15 நிமிடங்களாவது நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கிறப்ப தான் நம்ம ஒரு 100 பாயிண்ட்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த லெவலுக்கு பிலோவாக பேட்டர்ன் உருவாகும் போது தான் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த புள்ளியை நெருங்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே, இப்போது அடுத்து மார்க்கெட் ஃப்ளாட் டவுனாக வந்து ஓப்பன் ஆகினாங்கன்னா எங்கே சப்போர்ட் இருக்கும், நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது 31 ஜனவரியிலிருந்து வந்து ட்ராப் பண்ணி, சரிங்களா? 31 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரைக்கும் ட்ராப் பண்ணும்போது 21,707 அப்படின்றது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக வந்து செயல்படுது. ஸோ இந்த 21,707 நீங்கள் ஃப்ளாட் டவுனாக ஓப்பன் ஆகும்போது இந்த 21,707 பிரேக் டவுன் பண்ணாமல் நம்ம வந்து புட் ஆப்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இந்த 21,707 பிரேக் டவுன் பண்ணாங்கனாலும் 21,650 அதிகபட்ச சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? 21,650 பேட்டர்ன்கள் வந்து உருவாகுது. இங்கேருந்து வந்து ரிவர்சல் நடக்குது அப்படின்னா நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இந்த புள்ளியில் 21,650 நமக்கு வந்து ரிவர்சல் நடக்கலை, அதாவது கால் ஆப்ஷன் பை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய அடுத்த கட்ட டார்கெட் 21,580, 21,550, 21,520, 21,500 அதிகபட்சம் நான் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டியில் என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டு தான் வந்து பயன்படுத்த போகிறோம். ஃபிஃபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட் பற்றி பேசிக்கான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபிஃபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட் பற்றின வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை ஐ பட்டன்லேயும் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் ஆகலாம். சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ ஃபிஃபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை நான் இந்த ஹையிலிருந்து 48,300 ட்ராப் பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு நல்ல ஃபால் வந்து நடந்திருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு, எக்ஸாக்டாக 61.80% அப்படின்ற கோல்டன் ரேஷியோவில் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ தொடர்ந்து ஃபால் ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அப்போது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட், மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் ஃபிஃபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட் தான் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ 45,770 அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். 45,770 அப்படின்ற சப்போர்ட்டை எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் ஃபர்தரான டவுன் இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 45,770 அப்படின்ற லெவலுக்கு பிலோவாக சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 45,550, 45,400
480, 45,400 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? 45,400 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணும்போது அதிகபட்சமாக 45,200, 5,000. சரிங்களா? ஸோ இந்த லெவல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் சஸ்டைன் பண்ணும்போது இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகாமல் ஒரு லிட்டில் பிட் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது, அப்சைடில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சைடில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பும் அதே ஃபிபொனாச்சி தான். இந்த ஹையிலிருந்து இந்த லோ வர ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டில் மார்க்கெட் ஃப்ளாட்டாகவோ அல்லது லிட்டில் பிட் கேப் அப் ஆகவோ ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன், அதிகபட்சமாக 46,400 46,500 வரைக்கும் வரலாம். இந்த 46,400 500 வரை இருக்கக்கூடிய புள்ளி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக செயல்படக்கூடியது. ஸோ இதுதான் 50% அப்படின்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், 61% அப்படின்றது நமக்கு கோல்டன் ரேஷியோ. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த புள்ளியில் இருந்து ரிவர்சல் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் ஃபர்தராக அப் மூவ் போகும். 46,500 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டு சஸ்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா 46,650 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 46,800, 46,900 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணும். எப்பொழுது 47,000 அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்டைன் ஆகுதோ அது ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஸாக இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ இங்கே புட் ஆப்ஷன் பை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அதாவது ஃப்ளாட் அப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, இந்த புள்ளிக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து உருவாகக்கூடிய பேட்டர்ன்களை பொறுத்து புட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு செல் சைடு வரையப்பட்ட ஃபிபொனாச்சி. இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரிட்ரேஸ்மெண்ட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா 46,400 46,500 வரை இருக்கக்கூடிய ஜோனில் எம் பேட்டர்ன் உருவாகலாம், அல்லது ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் வந்து உருவாகலாம், அல்லது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து உருவாகலாம். அப்படி பேட்டர்ன்கள் உருவாகிறப்போ அதை பொறுத்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக டவுன் சைடு வரும். 46,400 ஒரு மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் சைடு வருது அப்படின்னா 46,100 அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும். 46,100க்கு பிறகு 46,000, 45,900 அதிகபட்ச டார்கெட்டாக இருக்கும். அடுத்து நாளைக்கு நம்மளுடைய ஹீரோ யாரு? மிட் கேப் தான். மிட் கேப்ல எக்ஸ்பைரி இருப்பதனால மிட் கேப்ல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி பேசுவோம். அப்படி பார்க்குறப்போ மிட் கேப்பில் நான் யூஸ் பண்ணாத ஒரு ஏரியா அப்படின்றது 10,720 அப்படின்ற ஜோனில் இருந்து 10,800 வரை இருக்கக்கூடிய ஜோனில் நான் பெரிய அளவுக்கு மொமெண்டத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன காரணம்? எக்ஸ்பைரி 0 to ஹீரோ அப்படின்னு ஒன்று நடக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஜோனுக்குள்ளே வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. இதை தாண்டி மார்க்கெட் பெரிய மொமெண்டம் கொடுக்கணும் அப்படின்னா இதை தாண்டி தான் வந்து கொடுத்தாகணும். அதனால் நான் இந்த ஜோனில் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் ட்ரேட் பண்ண விரும்பலை. அப்போது டவுன் சைடில் எந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ பேசுவோம். இப்போ மிட் கேப் ஃப்ளாட்டாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ இந்த 10,700 அப்படின்ற புள்ளி எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ தான் புட் ஆப்ஷன் சைட் போகும். 10,700 அப்படின்ற புள்ளிக்கு பிறகு 10,650, 10,620 வரைக்கும் அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு மேலே வந்து ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போது ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணுறேன். அப்படி பார்க்குறப்போ இந்த 10,640 அப்படின்ற புள்ளி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து செயல்படும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 20 புள்ளிகளுக்கு முன்னாடி எக்ஸிட் பண்ண சொல்லியாச்சு. இந்த 10,640 அப்படின்ற புள்ளியில் கால் ஆப்ஷன் பை பண்ணுவதற்குண்டான பேட்டர்ன்கள் உருவானால் மட்டும்தான் வந்து கால் ஆப்ஷன் சைட் போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 10,640 அப்படின்ற புள்ளியை எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ குறைந்தபட்சம் 10,600, அதிகபட்சம் 10,560. சரிங்களா? இந்த லெவல் வரைக்கும் ரீச் பண்ணும். சரிங்களா? இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக ஒரு 10-20 புள்ளிகள் முன்னாடியே வந்து எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன். எப்போ 10,540 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் ஃபர்தராக ரொம்ப ஸ்ட்ராங்கான பியரிஷ் ட்ரெண்ட் வந்து உருவாவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
ஒரே ஒரு காரணம் ஃபிபொனாச்சி மட்டும்தான். இப்போ அப்சைட் போவதற்கு ஃபஸ்ட்டே என் பிளான் சொல்லலை. என்ன இங்கே ஒரு சில மர்மங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். ப்ரீவியஸ் ஹையில் இருந்து இது வந்து 10,730 அப்படின்ற பட்சத்தில் இது எவ்வளவாக இருக்குது? 10,750 இருக்குது. இது 10,750னா இது 10,780. இது 10,780னா இது 10,800. ஒரு 20-30 புள்ளிகள் மட்டும்தான் ஹை போவதற்கு மிட் கேப் நிஃப்டி வந்து தயாராக இருக்குது. ஸோ இங்கே வால்யூம் இல்லாமலோ அல்லது பேட்டர்ன் இல்லாமலோ நம்ம வந்து என்ட்ரி எடுக்க வேண்டாம். 10,800 அப்படின்ற புள்ளியை எப்பொழுது வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபர்தராக ஹை போகும். 10,800 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணும்போது 10,830, 10,850, அதிகபட்சமாக 10,900 இது வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் மிட் கேப் நிஃப்டி இது மூன்றோடைய ப்ரிடிக்ஷனையும் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுடைய ஃபியூச்சருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வலியது வாழும். நன்றி.